இனிமே 10,000 ரூபாய் போன் 15,000 15,000 போன் 20,000 மாறப்போகுது. அட ஆமாங்க, இதுக்கெல்லாம் காரணம் இந்த சாம்சங் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாம்சங் மொபைல் மேனுஃபேக்சரிங்ல ஒரு பெரிய ஆள். ஆனா அவங்க அதுல மட்டும் பெரிய ஆள் கிடையாதுங்க. டிஸ்பிளே அதுக்கப்புறம் ரேம் தயாரிக்கிறதுல பெரிய ஆள் தான். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். இப்ப பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேம்ல தான். 10,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் பட்ஜெட்ல பெரும்பாலான போன்ல யூஸ் பண்ற ரேம் டைப் தான் LPDDR4 and 4X ரேம் டைப். சாம்சங் என்ன பண்ண போறாங்கன்னா 2026ஓட இந்த 4 and 4X ரேம் டைப்பை ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண போறாங்க. ஸோ இதனால என்னப்பா சாம்சங் மட்டும் தானே ஸ்டாப் பண்றாங்க, மற்ற மேனுஃபேக்சர்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க கிடையாது. இது ஒரு டைனமோ எஃபெக்ட் மாதிரி எல்லாருமே இந்த 4 and 4X ரேம் டைப் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இந்த ஏஐயோட பூமால ரேமோட விலை தான் எக்கச்சக்கமா ஏறி கிடக்கு. ஸோ இனிமே பட்ஜெட் ஃபோன்ல LPDDR5 5X ரேம் டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது 4 and 4X ரேம் டைப்போட காஸ்ட்லி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பட்ஜெட் எல்லாம் ஏறிடும். ஸோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அடுத்த 6 மாசத்துக்குள்ளார நல்ல போனா பார்த்து வாங்கிக்கிறது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு லூப் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.